கொஞ்சம் அமௌண்ட் கட்டினாலே எனக்கு 1 கோடி 2 கோடிலாம் கிடைக்குன்னு சொல்கிறீங்களா? ப்ரீமியத்தை எனக்கு திருப்பி தாங்க. ஏஜில் இருந்து 60 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தாங்க டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்க முடியும். உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்களா? உங்கள் வீட்டிலே நீங்கள் தான் ஏர்னிங் பர்சனாக இருக்கீங்களா? உங்களை நம்பி தான் உங்கள் ஃபேமிலியே இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஆமாங்க, இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அதுக்கான முழு விளக்க வீடியோ தாங்க இது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ராகுல் அப்படின்னு ஒரு பையன் இருக்கார். அவர் நல்லா படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனியில் மாதம் 30,000 சம்பளத்துக்கு ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் ஆகுது, 2 குழந்தைகள் வராங்க. இப்படியே அவர் லைஃப் நல்லபடியாக போயிட்டு இருக்கப்ப ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடும் வாங்கிறாரு, லக்ஸுரி காரும் வாங்கிடுறாரு. அன்பார்ச்சுனேட்லி ராகுல் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிறாரு. அவரு இறக்கும் பொழுது வாங்கின சம்பளம் 1 லட்ச ரூபாய் மாசம் வாங்கிட்டு இருந்தார். அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் அவர் குடும்பத்தோட நிலைமை என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் மார்க். ராகுல் நல்லபடியா இருக்கும் பொழுது தன்னையும் பாதுகாத்துக்கல, தான் லோன் போட்டு வாங்கின வீடையும் பாதுகாத்துக்கல. இதனால அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவங்களுடைய குழந்தைகள், மனைவி வாழ்வாதாரமே கேள்விக்குறியா மாறிடுச்சுங்க. இங்க ராகுல் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னாக்க அவரோட லைஃப் வேல்யூவை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும். லைஃப் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ராகுல் வாங்குற சேலரி மாசம் 1 லட்ச ரூபாய் வாங்கினாரு. அதை வருஷத்துக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னாக்க 12 லட்சம் ரூபாய் சேலரி வாங்கியிருப்பாரு. அந்த 12 லட்ச ரூபாய் இன்ட்டு 20 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னாக்க 2,40,00,000 ரூபாய்க்கு ராகுல் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி பண்ணும் பட்சத்துல அவரு தவறிட்டார்னா அந்த 2,40,00,000 ரூபாய் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ராகுலோட ஃபேமிலி கொடுக்கும். அந்த பணத்தை அவங்க ஒரு 6% ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் தரக்கூடிய ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட, இல்ல ஒரு டெபாசிட் பண்ணா கூட மாசம் 1,20,000 ரூபாய் அவங்க வீட்டுக்கு கிடைக்கும். ஸோ ராகுலுக்கு அப்புறமும் அவங்க ஃபேமிலி எந்த விதமான ஸ்ட்ரகிளும் இல்லாம வாழ்வாதாரம் பாதிக்காம அவங்க பீஸ்ஃபுல்லா போவாங்க. இதுல ராகுலோட இழப்பு பெரிதாக இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்கு பினான்சியலா வர எந்த ப்ராப்ளங்களும் வராது. ஸோ ராகுல் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த பண்ணியிருக்கணும். ராகுல் பண்ண 2வது மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்க, அவர் லோன் போட்டு வீடு வாங்கினார்ல, அந்த லோன் அமௌண்ட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னாக்க அவர் தவறும் பட்சத்தில் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி லோனை செட்டில் பண்ணியிருக்கும். அவருக்கு வீடு அவரோட ஹேண்டில் இருந்திருக்கும். இப்போ 2மே பண்ணாதனால அவங்க குடும்பத்தோட வாழ்வாதாரம் ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்காக போயிடுச்சு. இப்படி கொஸ்டின் மார்க் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம லைஃப் வேல்யூ என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. நம்ம இது வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான என்ட்ரி ஏஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 18 ஏஜ்ல இருந்து 60 ஏஜுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தாங்க டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்க முடியும். இதுல எக்ஸிட் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 60, 70, 80, 90, 100ன்னு கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி வேரியேஷனா கொடுக்குறாங்க. நமக்கு பாலிசி எந்த வருஷம் வரைக்கும் நமக்கு தேவை அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணுங்க. அப்படி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் பட்சத்தில் நம்ம இனிஷியலாக, அதாவது ஒரு 25 வயசுல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 1 கோடி ரூபாய்க்கு ஒரு 8,000லேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் தாங்க ப்ரீமியம் வரும். அதே ஒரு 40 வயசுல போய் எடுக்கணும்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்னாக்க 30,000 to 35,000 வரும். அதே 50 வயசு தாண்டும் பொழுது 60,000 வரைக்கும் கூட நம்ம 1 கோடி ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிருங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரீமியம் கம்மியாக கட்டுவோம். இந்த ப்ரீமியம்னு வரப்ப நிறைய வேரியன்ட் செக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க நான் ஹோல் லைஃப் எடுக்கிறேன், அதாவது என்னோட 100 வயசு வரைக்கும் நான் கவர் எடுக்கிறேன்றதுக்கு வச்சுக்கோங்க. உதாரணமா ஹோல் லைஃபுக்கு நான் என்னோட 30 வயசுல நான் 1 டைமா பே பண்ணலாமா? பண்ணிக்கலாம். இல்ல நான் ஒரு 5 வருஷமா அமௌண்ட்டை பிரிச்சு கட்டுறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்ல ஒரு 10 வருஷம் கட்டுவேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல 20 வருஷம் நான் கட்டினா போதும், மீதி இருக்க லைஃப் நான் என்ஜாய்மெண்ட்டா வச்சுக்குவேன், எனக்கு எப்ப பாதிப்பு வந்தாலும் கிடைக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைங்க, நான் என்னோட 100 வயசு வரைக்குமே வருஷம் கட்டுறேன் அப்படின்னாலுமே கட்டிக்கலாம். இப்படி கட்டும் பட்சத்துல ப்ரீமியம் வித்தியாசப்படும். 1 டைம் பண்றப்ப ஒரு அமௌண்ட் வரும், 5 இயர்ஸ் பண்ணா அது ஒரு அமௌண்ட் வித்தியாசமா வந்துட்டு இருக்கும். இதை எது நமக்கு பெனிஃபிட் பார்த்தோம்னாக்க வருஷம் நம்ம ஹோல் லைஃப் கட்டிட்டு இருக்கோம்ல, ஒரு 99 வயசு வரைக்கும் கட்டுறோம்ல, அந்த மாதிரி கட்டுறப்பதான் நமக்கு பெனிஃபிட் ஜாஸ்தியா கிடைக்கும். இல்ல சில பேர் நான் ஃபாரின்ல ஒர்க் பண்றேன், எனக்கு 5 வருஷம் கட்டுறதுதான் பெனிஃபிட்டா இருக்கும், அதுக்கப்புறம் நான் ஏர்ன் பண்றது குறைச்சிக்குவேன், நான் மற்ற ஒர்க்கை பார்த்துட்டேன் அப்படின்னாக்க அந்த மாதிரி கட்டுறது அவங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஏர்னிங்ஸை பொறுத்தும் அவங்க எவ்வளவு பே பண்ண போறாங்கன்றத பொறுத்தும் பிரீமியம் வித்தியாசப்படுங்க. நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நம்ம எவ்வளவு சீக்கிரம் நம்ம பிரீமியம் கட்ட ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு நம்ம பிரீமியம் கம்மியா இருக்கும், பெனிஃபிட் ஜாஸ்தியா இருக்குங்க. சார் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, பிரீமியம் கம்மியா இருக்கு, பெனிஃபிட் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் அமௌண்ட் கட்டினாலே எனக்கு 1 கோடி 2 கோடிலாம் கிடைக்குதுன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு இப்போ 10 கோடி ரூபாய்க்கு என் லைஃப் வேல்யூன்னு சொல்லிட்டு நான் சும்மா நான் உள்ள பாலிசி கேட்டால் நீங்க கொடுத்துருவீங்களானாக்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைஃப் வேல்யூ என்னன்றதை செக் பண்றதுக்காக
நீங்கள் சேலரியாக இருந்தால் சேலரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, பிஸ்னஸாக இருந்தால் பிஸ்னஸோட ஐடி பேப்பர்ஸ் கேட்பாங்க. உதாரணத்துக்கு ரொம்ப கம்மியாக வச்சாலுமே சேலரினா வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்க முடியும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னாக்க வருஷத்துக்கு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எலிஜிபிளாகவே சொல்லுவாங்க. அவங்க சார் நான் வந்து ஐடி பேப்பர் கொடுத்துட்டேன் சார், நீங்கள் எனக்கு இன்சூரன்ஸ் தாங்க அப்படின்னா உடனே கொடுத்துருவாங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ப்ரீமியம் கம்மியாக கட்டுறீங்க, ரிசல்ட்டோட அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு அப்படின்றனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மெடிக்கல் செக் பண்ணுவாங்க. மெடிக்கல் செக்னா சும்மா பண்ண மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக பாடி செக்அப் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக த்ரெட்மில் ஒரு காமனே ஓட சொல்லுவாங்க, இசிஜி எடுப்பாங்க, சுகர் பார்ப்பாங்க, பிபி ப்ரெஷர் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே கம்ப்ளீட் மெடிக்கல் செக்அப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பாலிசியே தருவாங்க. நீங்கள் ஆன்லைன்லாம் பார்த்துட்டு இந்த ஏஜுக்கு இந்த ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி நீ கட்ட போனீங்கன்னாக்க தர மாட்டாங்க. ஏன்னா மெடிக்கல் செக்அப் முடிஞ்சாதான் தெரியும் உங்கள் உடம்புல என்னென்ன டிசீஸ் இருக்கு, அதை பொறுத்து தான் ப்ரீமியம் கொஞ்சம் ஹையாக வருதா இல்லை லோவாக வருதா டிசைட் பண்ண முடியும். இப்போ கம்பல்சரி மெடிக்கல் பண்ணிட்டு மட்டும்தான் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, மெடிக்கல் இல்லாமல் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டாக்குமெண்டேஷன். நீங்கள் வந்து பாலிசி எடுக்கும் பொழுது டாக்குமெண்ட் ஃபில் பண்ணுவீங்கள, அப்போ ஏஜென்ட்ஸ் கிட்ட தெளிவாக உங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்கு, ப்ளஸ் நீங்கள் ஸ்மோக்கரா ட்ரிங்கரா அப்படின்ற எல்லா விஷயங்களும் கிளியராக அவர் கேட்டதுக்குள்ளாது கிளியராக கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் தான் நாளைக்கு கிளைம் வரப்போ எந்த இஷ்யூவும் இல்லாமலும் கிளைம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம ஃபைனலாக ப்ரீமியம் பே பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இந்த வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீமியம் பே பண்ணிட்டே வரதுலே நிறைய வேரியன்ட் தராங்க. நான் பே பண்ணிட்டு எனக்கு ரிஸ்க் ஆனால் மட்டும் ரிட்டர்ன் கிடைச்சா போதுன்ற மாதிரி வருது. இன்னொன்று, நான் பே பண்ணுறேன் பட் எனக்கு ரிஸ்கே ஆகலை, எனக்கு நான் 80 ஏஜ் வரைக்கும் எடுத்திருக்கேன் உதாரணமாக, எனக்கு 80 ஏஜ் வரைக்கும் எனக்கு ரிஸ்கே எதுவும் இல்லைனாக்க 81st ஏஜில் நான் கட்டின ப்ரீமியத்தை எனக்கு திருப்பி தாங்க அப்படின்னாக்கா அதுவும் கொடுப்பாங்க. இது எல்லாமே ஒரு ஆப்ஷனபிள் தான். நமக்கு என்ன தேவைன்றதை அந்த ஏஜென்ட் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னாக்க அவங்க கிளியராக அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இப்போ ப்ரீமியம் பே பண்ணி பாலிசி எடுத்துட்டோம். டே 1லேருந்து நமக்கு என்னென்ன கவரேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க பார்ஷியலாக, அதாவது சின்ன ஆக்ஷன் உங்களுக்கு ஏதாவது ஆச்சு அதனால உங்களுக்கு செயல்பட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னாக்க நீங்கள் பாலிசி எடுத்த காலம், அதாவது ஒரு 80 வயசு வரைக்கும் பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்க ரிமைனிங் வருஷத்தில் ப்ரீமியம் கட்ட தேவையில்லை அப்படின்ற ஆப்ஷன் தராங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பர்மனெண்ட்டாக டிசேபிலிட்டி ஆகிட்டீங்க, இனிமேல் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேல்யூ 2 கோடி ரூபாய் எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்க டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து இவரால் எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாருனாக்க பாலிசி போட்ட மொத்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது, பாலிசி எடுத்த நபர் வந்து 1 வருடம் கழிச்சு ஏதோ ஒரு சூழ்நிலையில் தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அந்த பாலிசி அமௌண்ட்டை ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் பாலிசி அடிஷ்னலாக ஒரு ரைடர் மாதிரி நார்மல் டெத்துக்கு ஒரு 2 crores போட்டிருக்கீங்க, ரைடராக ஆக்சிடென்டல் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க ஆக்சிடென்ட் மூலியமாக இறக்கும் பட்சத்தில் அதுக்கு ஃப்ரோட் கோர்ஸாக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம டிசைன் பண்ணிக்கிறதா. ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஏஜென்ட்டை கரெக்டாக தெளிவாக எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்டு அவர்கிட்ட எல்லா இன்புட்ஸையும் வாங்கிட்டு பாலிசி எடுக்கும் பட்சத்தில் நமக்கு நம்ம ஃபேமிலியை பத்திரமா பாதுகாத்துக்கலாம் நமக்கு அப்புறமும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் பாலிசி எடுத்ததை உங்கள் குடும்ப உறவினர்கள்ட்ட கண்டிப்பாக சொல்லி வைங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஆகி நீங்கள் தவறும் பட்சத்தில் அந்த விஷயத்தை 90 நாளுக்குள்ளார அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவங்க தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தும் பட்சத்தில் தான் உங்களுக்கு நீங்கள் போட்ட இன்சூரன்ஸ் அமௌண்ட் முழுமையாக உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். இதை பற்றின மேலும் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னாக்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். மூர்த்தி, ராஜகோபுரம் வெல்த் மேனேஜ்மெண்ட். நன்றி.